5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க கவனி பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெரிய எதிர்ப்பலைகள்ல ஒரு சூழ்நிலைகள்ல ஒரு 60 எம்எல்ஏ எம்பி எடப்பாடி அவர்கள் ஆட்சி பண்ணி கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயம்ல எடப்பாடி அவர்கள் நல்லதும் செய்தார். தனிப்பட்ட முறையில் எடப்பாடி அவர்கள் சேலத்தில் இருக்கும்போது பழகியிருக்கின்றேன். ஒரே ஒரு சீட்டுக்காக ஒரு மருத்துவ சீட்டுக்காக போய் சொல்லியிருக்கும் போது தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கேட்டு அதை கவனம் செலுத்தி அதை உடனடியாக விஜயபாஸ்கரை கூப்பிட்டு சொன்னால் எடப்பாடி அவர்கள் முதலாவது ஆகிறவர்களும் ரொம்ப அருமையாக தான் இருந்தார். ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாதி பாசங்கள், கொஞ்சம் கொங்கு பெல்ட் அப்படி இப்படிங்கிற சூழ்நிலைகள் வந்ததனால் நிறைய விமர்சனங்கள் மற்றபடி இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அவர் சுயநலத்தினால் அந்த பொதுச்செயலாளர் இறக்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. நல்ல பணியை தான் நாட்டியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட ஒரு நூலிலை வித்தியாசங்கள் தான் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சி இருக்குன்னு. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, மக்கள் பாலாரும் தேனாரும் உங்களுக்கு வளர்த்து கொடுத்தோம் என்றாலும் மக்கள் இதை விட இன்னும் பெரிய கொம்புத்தீன் கிடைக்கணும், இன்னும் இப்போ காராம்பசு தாள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி தொட்டு எதிர்கட்சி தேய்ப்பு தான் தமிழ்நாட்டுடைய சரித்திரமாக இருந்திருக்கிறது. பிக் பர்சனாலிட்டி ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றவர்கள் இருந்த காலகட்டத்தில் அது தொடர்ந்து இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளில் ஒரு நூலிலையில் தான் இந்த கூட்டணி கணக்குகள், இந்த எதிர்கட்சி விஷயங்களை சரி பண்ணக்கூடிய, அறுவடை பண்ணக்கூடிய சாகங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஐயா அவர்களுக்கு எதிரிகள் வெளியில் இல்லை, கூலையே கையில் வச்சிருக்க மாதிரி கனவுகள். முதலமைச்சர் ஒரு கனவுகளை சொல்லுங்கள் செயல்படுத்தினா அதுக்கு ஏதோ ஒரு விமர்சனத்தை பண்ணியிருக்கலாம். அடிக்கடி சர்ச்சைகள், அதாவது அம்மா 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 சின்னம்மா அப்படின்னு எஸ்ட்ரீம் போயிட்டு சசிகலா உயர்த்தி பேசுனது தான் அவர் போட்டு உடைச்சது சிவி சண்முகம் தான். அதுக்கப்புறம் டிவி திறனை தரம் தாழ்ந்து வேணா ஊற்றி கொடுத்தாரா குடிகார குடும்பம் அப்படின்னு அவர் விமர்சனம் பண்ணி அதில் ஒரு சர்ச்சையில பண்ணார். இப்போ பாவம் நயன்தாரா அம்மா அவங்க திருமணம் செய்து விக்னேஷ் சிவனோட போய் 2 மகன்களை பெற்று அவங்க வாழ்க்கையை தனியாக போயிட்டாங்க. இப்போ போய் கனவு திட்டம், ஒரு அமைச்சர், சட்ட அமைச்சராக இருந்தவர் ஒரு ஒரு பொதுவெளியில் ஒரு சபையில் எப்படி பேசுவது என்று கூட தெரியவில்லை. இப்போ நடிகர் சங்கம் குஷ்புலேருந்து நிறைய பேர் கண்டனங்கள் தெரிவிக்கின்றனர். நயன்தாரா என் கனவை நிறைவேற்றி வைப்பார், ஒரு அமைச்சர் பேச வேண்டிய பேச்சா? சிவி சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் சீனிவாசன் தூங்கி விடுவார், கனவுல பேசுவார், என்னென்ன பேசுகிறான்னு அவருக்கே தெரியாது. இப்படிப்பட்ட மந்திரிகளை வைத்துக்கொண்டு எடப்பாடியர்கள் இப்படி கரை சேருவார் என்பதே பெரிய விஷயம். மீடியாக்கள் விழித்துக் கொண்டு இருக்கின்ற சமயத்தில் எடப்பாடி அவர்கள் ஒருவேளை ஜெயிச்சு முன்னாடி வரக்கூடிய சூழ்நிலையில் வந்தால் கூட அவர்கள் அமைச்சர்களே அவர்களுக்கு கெடுதலை செய்து விடுவார்கள், அவதூறை பரப்பி விடுவார்கள் என்பது இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் வாயை கட்டவில்லை என்றால் எடப்பாடியின் கனவு நடப்பதில் திண்டாட்டம் என்பதே இன்றைய செய்தியாக